ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா வேலம் வந்தாச்சு. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 25th. ஒயரிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. இந்த லைனிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியாச்சு. ஸோ வேலம் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகியாச்சு சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது தான் நம்ம போய் அப்டேட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒயரிங் இங்கேருந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த ஊரில் தான் நம்ம போய் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன அப்டேட் இருக்குன்னு இப்போ வேலத்துலேருந்து அம்பகூரத்து வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அம்பகூரத்தை தாண்டி தான் என்ன இருக்குது ட்ராக்கும் இருக்குது சொல்கிறேன். வேலத்துலேருந்து அம்பகூரத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அம்பகூரத்துலேருந்து பத்தக்குடி வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு நம்ம போய் நீ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். நான் சப்ஸ்கிரைப் நான் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம். எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா அம்பகூரத்தில் வந்தாச்சு. ஸ்டேஷனில் ஃபுல்லாக மண் நிரப்பிட்டாங்க. ஸோ இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாட்டி மண் நிரப்பாமல் இருந்துச்சு. இது மண் நிரப்பி மேலே சிமெண்ட்டு போட்டு ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸிங் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. கீழே இது புல்டோசர் வச்சு. ஸோ அதான் ஸ்டேஷனு. அந்த சைடு ரோடு பிளாக் பண்ணனால எங்களால் அந்த சைடு போக முடியல. ஸோ ஸ்டேஷன் ஃபுல்லாக ட்ராக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்டேஷன் முடியுது. என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுதான் பாதை கிடையாது. நம்ம என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் அங்கே வரணும். அங்கேருந்து நீங்கள் மேலே ஏறி ஒரு 2 ஸ்டெப் மேலே ஏறி தான் வரணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ட்ராக்கு. இன்னும் போல்ஸ் வச்சுட்டாங்க. அடுத்து ஒயரிங் வந்துட்டுருக்கு. பின்னாடியே ஆரம்பிச்சிடுவாங்க. இது எல்லாமே ஃபுல் ஃபோக்கஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இது அப்டேட் என்னென்னா மண் நிரப்பிட்டாங்க. ஸோ இதுதான் மெயின் அப்டேட்டு. பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா பத்துக்குடி ஸ்டேஷன் இது தான். பார்த்துக்கோங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் வியூ. இது கீழே வந்து வேறு ஏதோ ஆள் போல். ஸோ மேலே பாருங்கள், ஸ்டெப்ஸ் ஏறி தான் போகிறோம். இப்படி அம்பகூரத்து மாதிரி இதுதான் எங்கள் ஸ்டேஷனு. ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர். பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருநெல்வேலி கிட்டே வந்தாச்சு. இங்கே ட்ராக் ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இங்கேருந்து ஜல்லிக்கல் அது வரைக்கும் கொட்டியிருக்காங்க. ஸோ இதான் சூரக்குடி வரைக்கும் கொட்டியாச்சு ஜல்லிக்கல். இந்த விரைவில் ஸ்லீப்பர்ஸும் வந்து இறங்கிடுச்சு. ஸோ ட்ராக் ஒர்க்கை அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இங்கேருந்து டுவர்ட்ஸ் திருநெல்வேலி பக்கத்தில் தான் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ அங்கே போய் நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் எங்களோட இது. எல்லாமே முடிச்சிட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. பின் 1 by 1 பத்துக்குடி ஸ்டேஷனும் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ அங்கேருந்து ட்ராக் ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு. 2 வாரத்துக்குள்ளே போலீஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்டு. நம்ம திருநெல்வேலி போய் நான் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ இந்த REB முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக முடிச்சாச்சு. விரைவில் ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கான ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இந்த ஜங்ஷன் பாக்ஸும் வந்து இறங்கியாச்சு. பார்த்துக்கோங்க. ஸோ முன்னாடி இது முடிக்காமல் இருந்தது, இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ விரைவில் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அங்கே பாருங்கள் ஜங்ஷன் பாக்ஸ், இன்னொன்று ஜங்ஷன் பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. விரைவில் இங்கே ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக ஸ்லீப்பர்ஸ் வந்து இறங்கியாச்சு. புதுசாக ஜங்ஷன் பாக்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாரத்தில் கண்டிப்பாக அப்டேட் இருக்கும். ஸோ இந்த இடம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது. இந்த REB கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது. இந்த REB கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ மண்ணை நிரப்பி அடுத்தது உங்களுக்கு ட்ராக் ஸ்லீப்பர்ஸை போட்டு ஆரம்பிச்சிடுவாங்க வேலை. இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்ஸு. பார்த்துக்கோங்க. நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனை போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு.
ஸோ இங்கே பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு. பிளாட்ஃபார்மில் மண் நிரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலைகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வேணால் திருநெல்வேலி வந்தாச்சு. பாருங்கள் பிளாட்ஃபார்முக்கான மண் நிரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஸ்லீப்பர்ஸ் வச்சாச்சு, பார்த்துக்கோங்க. ஸ்லீப்பர்ஸ் வச்சு நடந்துகிட்ருக்கு வேலை. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்லீப்பர்ஸ் வச்சுருவாங்க போல். ஸோ அதை தாண்டி இப்போ வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ இங்கே பிளாட்ஃபார்ம் வேலையும் நடந்துகிட்ருக்கு. சைமில்டேனியஸாக அந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் வருது. இப்போதைக்கு டெம்பரரியாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு 2 பிளாட்ஃபார்ம்னா 3ஆவது பிளாட்ஃபார்ம் அடுத்தது கொஞ்சம் இட பிரச்சனைனால 3ஆவது பிளாட்ஃபார்ம் அடுத்தது அப்புறமா வரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு வேலை. ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க. மண்ணை ஃபுல் பண்ணி அதுக்கு மேலே தோன்ற ஐடியாப்பில் இருக்குது. அதுதான் முறை என்ன கேட்டால், இதை விட அதுதான் முறை. இது இப்போ மண்ணை போட்டு திருப்பி பண்ணுவாங்களா? சொல்கிறதான் முறை. அது செட் ஆகிடும். அதில் தோணுனா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஈஸி வேலை, அவங்களுக்கு ஈஸியான வேலை இது, இப்படியே தூக்குறது. ஆனால் இருந்தாலும் இது வந்து நல்லது, நல்ல ஐடியா. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த இடத்துல இப்போ ட்ராக் ஒர்க்கான ஸ்லிப்பர்ஸ் வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்ஸு. ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட. ஸோ நம்ம எதிர்பார்த்தது திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்துட்டோம். ஸோ ட்ராக் ஒர்க் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடம் மட்டும் தான், இந்த ஒரு REP இருக்கிறதுனால இது மட்டும் பேலன்ஸு. ஏன்னா இப்போ ஜங்ஷன் பாக்ஸ், சிக்னல் பாக்ஸுக்காக கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் மட்டும்தான் பேலன்ஸு. மீதி எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. திருநள்ளாறு காரைக்கால் வந்து திருநள்ளாறு அவுட்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அவுட்டர்லேருந்து பிஃபோர் வரைக்கும், ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க ட்ராக் ஒர்க்கு. இப்போ சிக்னல் ஜங்ஷன் பாக்ஸுக்காக இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான். ஸோ இதுதாங்க. ஸோ ரெட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும்தான் ட்ராக் ஒர்க்கு பெண்டிங்கு. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலாக வர February 1st வீக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இப்போ ட்ராக் ஒர்க் அவுட்டரில் நிற்கிது. ஸோ இப்போ திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெண்டிங்கு. ஸோ இது இங்கேயும் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கேருந்து ஆரம்பித்து ஸ்டேஷனுக்கு பிஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ட்ராக்கு. இது தாங்க இந்த வாரத்தோட அப்டேட்டு. வர February மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக ஃபஸ்ட் வீக்குள்ளேயே ட்ராக் ஒர்க் முடிச்சுருவாங்க போல். இப்போ நம்ம திருநெல்வேலி அந்த சைடில் பார்த்த வரைக்கும் வேலைகள் REP ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மண் நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து முடிச்சு அவங்க நேரம் அங்கே போயிடுவாங்க. சூரக்குடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க வர வாரத்தில். சூரக்குடி தாண்டி கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அது February 2nd வீக்குள்ளே அதுவும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த வார அப்டேட்டு, பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.